வெல்கம் டு லோகு சேனல். என்கிட்ட வந்து ஒரு தடவை 2 தடவை சொன்னால வேலை ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒரு 10 டைமாவது கமெண்ட்டில் திரும்ப திரும்ப கேட்டு என்னை வந்துட்டு ஒரு வீடியோ மேக் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்காகவே வந்து அந்த சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அந்த சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, வீடு பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா திங்ஸுமே எடுத்து வெளியில் வந்துட்டு சேஃபாக வச்சுருப்போம் ஒரு இடத்துல. ஸோ பீரோவில் கபோர்டில் இருக்கிற துணியெல்லாம் வந்துட்டு எப்படி பண்ணிங்கன்னு கேட்டிருந்தாங்க. என்னோடய ஓல்டு வீடியோஸ்லாம் பார்த்துட்டு, பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியரன்ஸாகவும் இருக்காது. அதே சமயம் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஷார்ட்டாக தான் காமிச்சிருக்கேன். எந்த இதுவுமே வந்துட்டு டீட்டெயில்டாக காட்டலை. அதனால் வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. நான் இந்த துணியெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 2-3 வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பழைய கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டைப்பட்டி இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு நீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கிற துணி எல்லாத்தையுமே வந்து இதில் எடுத்து ஸ்டோர் பண்ணி மேலே வந்துட்டு ஒரு டொயின் போட்டு கட்டிக்கலாம், இல்லைனா டேப் கூட ஒட்டிக்கலாம். அந்த மாதிரி ஒரு 2-3 பெரிய பெரிய அட்டைப்பட்டி இருந்துச்சுன்னா நல்லா பாக்ஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அப்படியே இருக்கும் கலையாமல். நம்ம வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி சேஃபாக எடுத்து வைக்கிறதே வந்துட்டு திரும்ப திரும்ப அதே வேலையை செய்யக்கூடாதுன்றதுக்காக தான். ஸோ நம்ம எடுத்து வைக்கும் போதே கலைஞ்சிருச்சுன்னா அது திரும்ப வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் அயன் பண்ணி வச்சுருக்கிற துணி நம்ம வந்து திரும்ப எடுத்து மடிக்க தேவையில்லாத துணியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு வச்சிட்டோன்னா சேஃபாக இருக்கும். 2வது ஐடியா பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட வந்துட்டு பழைய ஷாலு இல்லை சாரீலாம் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரேஷன் கடை சாரீ வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து இந்த மாதிரி துணியெல்லாம் எடுத்து அதை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த துணியெல்லாம் எடுத்து நல்லா 4 பக்கமும் முடிச்சு போட்டு எடுத்து ஓரமாக வச்சிட்டோன்னா அதுவும் பார்த்திங்கன்னா சேஃபாக வச்சுக்கலாம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் அடிக்கும்போது இல்லை வீடெல்லாம் க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தூசி அடிக்காமல் பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த ரேஷன் கடை வேஸ்ட்டு அப்புறம் சாரீலாம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும். அதை வந்து நம்ம இந்த மாதிரி 4ஆக மடித்து போடும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே கெட்டியாயிரும். ஸோ உள்ளே இருக்கிற துணியில் வந்துட்டு எந்த தூசியுமே படிகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக சின்னதாக வந்துட்டு ஒரு ஷால் விரித்து போட்டு மூட்டை கட்டி காமிச்சிருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு நிறைய கிளாத் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பெரிய மூட்டையை கட்டி ஒரு 2-3 மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் வேலை. எடுத்து வைக்கும் போதுமே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மடிப்பு கலையாமல் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் திரும்ப. அடுத்த ஐடியா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கட்டைப்பை இருந்துச்சுன்னா ஒரு 10 கட்டைப்பையில் வந்துட்டு நம்ம ஒரு ஷெல்ஃபில் இருக்கிறதையும் வந்துட்டு ஒரு கட்டைப்பையில் வச்சு நல்லா அடுக்கி வச்சுக்கலாம். நான் சொல்லியிருக்கிற எல்லா ஐடியாவுமே வந்துட்டு நம்ம இதுக்காக வந்து தனியாக ஆர்கனைசர் வாங்கி பைசா வேஸ்ட் பண்ணி வாங்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற யூஸ் ஆகாத திங்ஸை வச்சே வந்துட்டு நம்ம எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த ஐடியா பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டு பக்கெட்டு பெயிண்ட் அடித்த பக்கெட்லாம் இருக்கும்ல, பெயிண்ட் அடிக்கிறது ஆயில் பக்கெட் அந்த மாதிரி அதில் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்ச பக்கெட்டில் இந்த மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துணியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போடுறதுனால கொஞ்சம் சுருக்க விழுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அயன் பண்ணாத கிளாத்து, வீட்டுக்கு போடுற துணி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் நமக்கு வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஈஸியாக இருக்கும். 4 பேர் இருக்கிறோன்னா 4 பேரோட வீட்டுக்கு யூஸ் பண்ணுற துணியை வந்து தனித்தனி பக்கெட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா டெய்லி வந்து எடுத்துகிட்டு போட்டு வைக்கிறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கெட் மேலே இன்னொரு பக்கெட் கூட வச்சுக்கலாம், இல்லைனா இந்த பக்கெட் மேலே வந்துட்டு அந்த அட்டைப்பொட்டியை வச்சு கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பழைய கிளாத் ஏதாவது இருந்துச்சுன்னா இது மேலே போட்டு மூடி வச்சுக்கலாம். இன்னும் பக்கெட்டோட மூடியே இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை வச்சு கவர் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைன்றப்போ நமக்கு தானாகவே தோணும். ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு சாம்பிள் ஐடியா கொடுக்கறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கிறேன். இன்னும் நிறைய ஐடியாஸ் வந்துட்டு நீங்களே வந்து பிளான் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவசரமாக மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ சாரி. தேங்க்யூ.